Praise the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த நாட்களில் ஆண்டவர் நமக்கு நல்ல பெலன், சுகம், ஜீவன் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்து இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டவரை மகிமைப்படுத்தவும் நம்ம இந்த நாளில் கொண்டு வந்ததற்காக நம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். யோவான் 11வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசிப்போம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த வசனத்தின் மீது உங்களுடைய கரத்தை வைத்து கர்த்தர் நமக்கு இந்த கொடுத்த இந்த வார்த்தைக்காக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்களுடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் ஆண்டவரே அது பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுயங்கள் எல்லாம் சாம்பலாய் மாறட்டும். நீங்கள் பேசுங்க. உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க கவனமாக இருக்க கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். பலவீனங்களையும் ஆண்டவரே எல்லா நித்திரையின் ஆவிகளையும் கர்த்தர் எங்களிலிருந்து எடுத்து போட்டு உற்சாகத்தோருடைய பாதத்தில் காத்திருக்கத்தக்கதாக கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு பெரிய ஒரு சம்பவம். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு சம்பவம். அல்லேலூயா. மரியாளினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. எப்படிப்பட்டதான சூழ்நிலையில் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று சொன்னால், இந்த மரியாள் மார்த்தாளுடைய சகோதரனாகிய லாசரு மரித்து போயிருக்கிற ஒரு சூழ்நிலையில், இவர்களுடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கை காணப்படுகிறதான ஒரு நேரத்தில் ஆண்டவர் இவர்களுக்கு சொன்னதான ஒரு வார்த்தையாக இது காணப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் மேலே இருக்கிற வசனங்களெல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இவர்கள் இந்த மரியாளும் அல்லது இந்த மார்த்தாலும் இந்த லாசருவும் இவர்களை குறித்து வேதம் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து இவர்கள் மீது அன்பாய் இருந்தார் என்று சொல்லி இவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறதை 5வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரனிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். அப்படி என்று சொன்னால் மற்ற ஜனங்களை போல இவர்கள் அல்ல, மற்ற மக்களை போல இவர்கள் அல்ல, ஒருபடி ஆண்டவருக்கு மிகவும் அன்பாய் இருந்தவர்கள் என்று சொல்லி இவர்களை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இவர்கள் எந்த இடத்துல வசிக்கிறார்கள் என்று சொன்னால், பெத்தானியா என்கிற ஒரு பட்டணத்தில் இவர்கள் வசிக்கிறார்கள். இவர்கள் அன்பா இருந்த ஒரு சூழ்நிலையில இவருடைய வாழ்க்கையில என்ன காணப்படுகிறது என்று சொன்னால், 1வது வசனத்திலிருந்து வாசிங்க. லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கவனிங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு மிகவும் அன்பாய் இருந்தவர்கள் இந்த 3 பேரும். ஆண்டவரும் இவர்களை சிநேகித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரும் இவர்கள் மீது அன்பாய் இருந்தார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இவர்களுடைய வாழ்க்கையில் என்ன காணப்படுகிறது என்று சொன்னால், வியாதி காணப்படுகிறது. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம மீது அன்பாய் இருந்தார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த குறைவுகளும் காணப்படாது என்று சொல்லி, ஆண்டவர் மீது அன்பாய் இருக்கிறார் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த
எந்த ஒரு தீமையான காரியம் நடைபெறாது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவர்கள் ஆண்டவரிடத்தில் அன்பாய் இருந்தாலும் இவர்களுடைய சகோதரன் எப்படி இருந்தான் என்று சொன்னால் வியாதிப்பட்டிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இவர்களை குறித்து இந்த நாளில் நாம் தியானிக்க போகிறோம். இவர்கள் ஆண்டவருக்கு என்னதான் அன்பா இருந்தாலும் இவர்களுடைய ஒரு வாழ்க்கையில என்ன காணப்பட்டது அப்படின்னு சொன்னா அவ்விசுவாசம் காணப்பட்டது. இவர்கள் அவ்விசுவாசமாய் ஜீவித்து கொண்டிருந்தபடியினாலதான் ஆண்டவர் இவர்களை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிப்பாயானால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கல அப்படின்னு சொன்னா தேவனுடைய மகிமை என்ன பண்ண முடியாது, காண முடியாது. அப்ப இவர்களுடைய வாழ்க்கையில என்ன காணப்படுகிறது என்று சொன்னால் அவ்விசுவாசம் காணப்படுகிறது. அல்லேலூயா. நீங்கள் 3வது வசனத்தை வாசிங்க மறுபடியுமாக. அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறார் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். என்ன செய்யறாங்க, என்ன பண்றாங்க, ஆள் அனுப்புறாங்க. என்ன சொல்லி ஆள் அனுப்புறாங்க, நீ சிநேகிக்கிற லாசரு இங்க வியாதியா இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவரிடத்திற்கு ஒரு ஆள் என்ன பண்றாங்க, சொல்லி அனுப்புறாங்க. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு, எருசலேம்ல இருக்கிறாரு. ஆண்டவர் எங்க இருக்கிறாரு, எருசலேம்ல இருக்கிறாரு. இவங்க எங்க இருக்கிறாங்க, பெத்தானியாவில் இருக்கிறாங்க. எருசலேமுக்கும் பெத்தானியாவுக்கும் எவ்வளவு தூரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மைல் தூரம். பெத்தானியாவுக்கும் எருசலேமுக்கும் 18வது வசனத்தை வாசிங்க. பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய எத்தனை மைல் தூரம், 2 மைல் தூரம்னா எத்தனை கிலோமீட்டர், 2 மைல்னா எத்தனை கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 3.25 கிலோமீட்டர். அப்போனா கிட்டத்தட்ட இங்கிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும், எவ்வளவு தூரம் இருக்கும், பஸ் ஸ்டாண்டு தூரம் இருக்கும். இங்க இருந்து பஸ் ஸ்டாண்டு தூரத்துக்கு அந்த வியாதிப்பட்டவனை இவங்களால என்ன பண்ண முடியல, கூட்டிட்டு போக முடியல. இன்னைக்கு நம்ம வியாதியா இருந்தோம்னு சொன்னா எவ்வளவு தூரமா இருந்தாலும் ஒரு வண்டியை வச்சு எப்படி என்ன பண்ணிடுவோம், போயிடுவோம் இல்லையா. ஒரு ஆட்டோ வச்சோ இல்லை ஒரு கேப் புக் பண்ணியோ இல்லை யாராவது வர வச்சியோ வியாதியா இருந்தா என்ன பண்ணுவோம், ஆஸ்பத்திரிக்கு என்ன பண்ணுவோம், கூட்டிட்டு போவோம். அதை விட்டுட்டு டாக்டர் நீங்க வந்து இங்க பாருங்க எங்க வீட்டில் வியாதியா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாராவது ஆள் அனுப்புவோமா. ஆனா இவங்கள பாருங்களேன், கிட்டத்தட்ட 2 மைல் தூரம் தான், 3 கிலோமீட்டர் தான். இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா அவனை என்ன பண்ணியிருக்கலாம், தூக்கிட்டு போய் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணிருக்கலாம், வியாதியா இருக்கிறான். நீங்க ஒரு காரியத்தை கவனிக்கல, லாசரு இன்னும் மரிக்கல, லாசரு இன்னும் என்ன பண்ணல, மரிக்கல, இன்னும் வியாதியா தான் இருக்கிறான். வியாதியா இருக்கும் பொழுதே இவங்க எருசலேமுக்கு லாசரை தூக்கிட்டு போய், ஆண்டவரே நீர் சிநேகித்த உம்முடைய சிநேகிதன் வியாதிப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அப்படின்னு சொன்ன ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, அநேக பேர் ஆண்டவர் சுகப்படுத்தினாரு. இவனையும் ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு, சுகப்படுத்திருப்பாரு. ஆனா இவங்க வீட்டுல உட்கார்ந்துட்டு என்ன பண்றாங்க, ஆள் அனுப்புறாங்க. நீ மட்டும் சபைக்கு போயிட்டு வந்துரு, நீ மட்டும் என்ன பண்ணிடு, ஆண்டவர்கிட்ட போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்துரு, நான் வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்கேன், உட்கார்ந்துட்டு இருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், இவங்களுக்கு இருக்கிற ஒரு அவிசுவாசம் பாருங்க. இவர்கள் ஒருவேளை நினைத்திருந்தா இவங்க என்ன பண்ணிருக்கலாம், லாசருவை கூட்டிட்டு போயிருக்கலாம். கிட்டத்தட்ட 2 மைல் தூரம் தான், 3 கிலோமீட்டர் தான், நடந்து கூட என்ன பண்ணிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, ஆள் அனுப்புறாங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ஆண்டவர்கிட்ட ஆள் அனுப்பிட்டு இருக்கோம். ஒரு ஜெப தேவை அப்படின்னு சொன்னா நம்ம ஜெபம் பண்றது கிடையாது. எனக்காக நீங்க என்ன பண்ணிக்கீங்க, ஜெபம் பண்ணிக்கீங்க, எனக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க, எனக்காக நீங்க சபைக்கு போங்க, எனக்காக நீங்க என்ன பண்ணுங்க. ஆனா நம்ம என்ன பண்றது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க பாருங்க 3வது வசனத்துல, அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே நீ சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஒரு ஆள் என்ன பண்ணாங்க, அனுப்பினார்கள். 4வது வசனத்துல, இயேசு அதை கேட்ட பொழுது
இந்த வியாதி மரணத்திற்கு ஏதுவாய் இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாய் இருக்கிறது. மகிமைப்படுவான். அந்த ஆளுக்கிட்ட சொல்றாரு ஆண்டவர், இந்த வியாதி ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக இந்த வியாதி என்ன பண்ணிருக்கு, வந்திருக்கு. அடுத்த வசனம், இயேசு மார்த்தாள் இடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாய் இருந்தார். அடுத்த வசனம், நல்லா கவனிங்க. அன்பாய் இருந்த லாசரு வியாதியாய் இருக்கிறான்னு கேள்விப்பட்ட பிறகு ஆண்டவர் என்ன பண்றாரு, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தா ஆளை விட்டு அனுப்புவேன், நீ கடை 2 நாள் அங்கேயே என்ன பண்ணிட்டாரு, தங்கிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா உடனே என்ன பண்ணும், கிளம்பிடும். அதுவும் நமக்கு அன்பா இருந்தவர்கள் இன்னும் பலவீனமா இருக்கிறாங்க, வியாதிப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம், உடனே கிளம்பிடும். ஒரு ஆள் சொல்ற, நீர் அன்பா இருக்கிற லாசரு வியாதிப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் கூலா சொல்றாரு, தேவனுடைய மகிமைக்காக அவன் வியாதிப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, 2 நாள் எருசலேம்ல தங்கிடுறாரு. 2 நாள் எருசலேம்ல என்ன பண்ணிடுறாரு, தங்கிடுறாரு. யோசித்து பாருங்க. 3 கிலோமீட்டர் தான். ஒன்று இவராச்சும் என்ன பண்ணியிருக்கணும், போயிருந்துருக்கணும். ஒன்று இல்லைன்னா அவங்களாச்சும் என்ன பண்ணியிருக்கணும், வந்திருக்கணும். நீ வரல, அதனால நானும் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். நம்மளுடைய ஆண்டவர் அப்படிதான். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சிங்கன்னா அவர் ஒரு 2 ஸ்டெப்பு என்ன பண்ணுவார், நீங்கள் அவர் விட்டீங்கன்னா அவர் உங்களை என்ன பண்ணுவார், விட்டுருவார். அல்லேலூயா. நல்லா இந்த சம்பவம் எத்தனையோ தடவை நம்ம படிச்சிருக்கிறோம்ல, பாருங்களேன். எத்தனையோ தடவை நம்ம படிச்சிருக்கிறோம். 2 நாள் என்ன பண்ணிட்டாரு, நீ வியாதியா கெட, இன்னும் நீ அவஸ்தைப்படு, நீ ஆளை விட்டு அனுப்புறியா, நீ சபைக்கு வானா வர்றதில்ல, நீ என்ன பண்ற, ஆளை விட்டு அனுப்புற, தூங்குற, உட்காந்துட்டு உலகத்தினுடைய வேலையில பார்த்துட்டு இருக்க, வராம நீ சபையில இருக்கிறியா, நான் என்ன பண்ண மாட்டேன், உனக்கு ஒரு காரியம் வரும், நான் என்ன பண்ண மாட்டேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. படிங்க. இப்ப பாருங்க, அதற்கு அவருடைய சீஷர்கள், ஆண்டவரே 11வது வசனத்தை, இவைகள் அவர் சொல்லி பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை நம்ம கேட்ட எப்படி தெரியுமா இருக்கு, நீ சாவட்டும்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, விட்டாரு, மறிச்சிட்டான். ஆண்டவருக்கு தெரிஞ்சிடுச்சு. வியாதியா இருக்கிற பொழுது ஆளை விட்டு அனுப்புனவங்க மறிச்ச பிறகு என்ன பண்ணல, ஆளை விட்டு அனுப்பல, சொல்லி அனுப்பல. ஆனா ஆண்டவருக்கு என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சிடுச்சு. ஆண்டவர் சொல்றாரு சீஷருக்கு கிட்ட, அவன் நித்திரை அடைஞ்சிட்டான், அவன் மறிச்சிட்டான், அவனை போய் நான் என்ன பண்ண போறேன், எழுப்ப போறேன், அவனை போய் நான் என்ன பண்ண போறேன். அப்ப சீஷர்கள் நினைக்கிறாங்க நித்திரன்னு அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. அப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாக சொல்லி, எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை நாள் ஆச்சு, எத்தனை கிலோமீட்டருக்கு,
3 கிலோமீட்டருக்கு வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது? 4 நாள் ஆகுது. இந்த 4 நாள் ஆகிறதுக்கு காரணம் நான் தெரியுமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆளை விட்டு அனுப்புனாங்க. என்ன பண்ணாங்க? இந்த 4 நாளைக்கு முன்னாடியே வியாதியாக இருக்கும் பொழுதே வந்து ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் வச்சுருந்துருந்தாங்கன்னா அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான்? பிழைச்சிருப்பான். சில நேரத்தில் நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஆண்டவர்கிட்ட போயிட்டோன்னு வச்சுக்கிங்களேன், தப்பிச்சோம். வந்த பிறகு உக்காந்தோன்னு வச்சுக்கிங்களேன், கொஞ்சம் லேட்டாக ஆகும். ஆனால் உங்களுடைய விசுவாசத்தின்படி ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு அதை நடப்பிப்பார், அற்புதம் செய்வார். ஆனால் கொஞ்சம் காலம் தாமதம் ஆகும், நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் விசுவாசத்தில் கொஞ்சம் ஒரு பலவீனம், கொஞ்சம் ஒரு போராட்டம் வரும் பொழுதே ஆண்டவர்கிட்ட போய் நம்மளை ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன், ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவார்? ஒரு அற்புதத்தை செய்வார். ஆனால் விட்டுட்டு ஆள் அனுப்பிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இன்னும் 2 நாள் போகட்டும், நீ சாவர வரைக்கும் உன்னை நான் என்ன பண்ணுவேன்? ஹாஸ்பிட்டலில் தான் வச்சிருப்பேன். நீ மறிக்கிற வரைக்கும் நீ இருக்கணும். நல்லா இருக்கும் போது என்னை தேடி வந்தியா? கை கால் நல்லா இருக்கும் போது என்னை தேடி வந்தியா? என்னை தேடி வந்தியா? இல்லையே. இப்போ நீ எங்கே இரு? கடை நீ அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? விட்டுருவார். அடுத்த வசனத்தை வாசிங்க. அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களுக்கு வந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனார். மரியாள் வீட்டிலே உட்கார்ந்திருந்தார். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருக்கிறானால் என் சகோதரன் மரிக்க. நல்லா கவனிங்க, இவங்க போக மாட்டாங்களாம். ஆனால் ஆண்டவர் எங்கேயும் போகாம இவர் கூடவே என்ன பண்ணணுமா? இருக்கணுமா? பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்முடைய ஜபமும் அப்படிதான் இருக்கு. இவன் 3 கிலோமீட்டர் தான். எனக்கு தெரிஞ்சு பஸ் ஸ்டாண்டு தூரம் கூட நடந்து கூட வந்திருக்கலாம். இவங்க போக மாட்டாங்களாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணணுமா? எங்கேயும் போகாம இவங்க கூடவே இருக்கணுமா? சொல்றாங்க, நீர் எங்களோடு கூட இருந்திருப்பேரானால் என்னுடைய சகோதரன் என்ன பண்ணி இருக்க மாட்டான்? மரித்திருக்க மாட்டான். இதுக்கு ஒன்றும் குறைச்சலே இல்லை. நீங்க தேவனிடத்துல எதை வேண்டிக் கொள்கிறீர்களோ அது உமக்கு தருவார்னு எங்களுக்கு நல்லா தெரியும் சொல்லிட்டு இயேசு அவளை நோக்கி, நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரன் என்ன பண்ணுவான்? உயிர்த்தெழுந்திருப்பான். ஏற்கனவே மரித்தது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். அவர் லாசருவை பார்ப்பதற்கு வருவதற்கு முன்பதாக சீஷர்கள் கிட்ட சொல்லிட்டு தான் வராரு, நான் போய் அவனை என்ன பண்ணுவேன்? எழுப்புவேன். நான் போய் அவனை என்ன பண்ணுவேன்? எழுப்ப போகிறேன். 11வது வசனத்துல கடைசியில் நான் போய் அவனை என்ன பண்ண போறேன்? எழுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு தான் வராரு. வந்த உடனே மரியாள் கிட்டேயும் சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன்? உன் சகோதரன் நான் என்ன பண்ண போறேன்? மார்த்தாள் கிட்ட சொல்றாரு, உன் சகோதரன் நான் உயிரோட என்ன பண்ண போறேன்? எழுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்றார். அப்போ இந்த அம்மா அடுத்தது என்ன சொல்லி இருக்கணும்? இந்த அம்மா என்ன சொல்லி இருந்திருக்கணும்? கவலைப்படாதம்மா, ஆண்டவர் உன்னை என்ன, கவலைப்படாத, உன் சகோதரன் நான் உயிரோடு என்ன பண்ணிடுவேன்? எழுப்பிடுவேன் அப்படின்னு சொல்ல உடனே இந்த அம்மா என்ன சொல்லி இருந்திருக்கணும்? நீங்களா இருந்தால் என்ன சொல்லியிருப்பீங்க? ஆமென், அல்லேலூயா என்ன பண்ணியிருப்போம்? ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்போம்? சொல்லியிருப்போம். ஆனால் இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. அதுக்கு மாத்தால் உயிர்த்தெழுந்தல் நடக்கும் கடைசி நாளில் அவனும். இந்த அம்மாக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு இப்ப அவன் உயிரோடு எழுந்திருப்பான்னு. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க? உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாள் நம்முடைய வருகை ஒண்ணு வரும்ல, அப்ப எல்லாரும் எழுந்திருப்பாங்கல்ல, அப்ப அவன் உயிரோடு என்ன பண்ணுவான்? ஆனா ஆண்டவர் இப்ப நடக்கிறது குறித்து என்ன பண்றாரு? சொல்றாரு. பாருங்க, என்ன இயேசுக்கு அன்பா இருந்தவர்கள் தான்
இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான், ரொம்ப ஸ்பெஷலானவர்கள் இவங்க 3 பேரும். ஆனால் என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு அவனை நான் உயிரோடு நான் எழுப்பேன் அப்படின்றாரு. இவங்க என்ன சொல்கிறாங்க, நக்கலா, ஆமாம் ஆமாம் உயிர்த்தெழுதல் நடக்கும் பொழுது அவன் என்ன பண்ணுவான், எழுந்திருப்பான். அடுத்த வசனத்தை, இயேசு அவளை நோக்கி நானே உயிர்த்தெழுதும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்ன நீ விசுவாசிச்ச அப்படின்னு சொன்னா அவன் மரிச்சாலும் அவன் என்ன பண்ணுவான், பிழைப்பான். உனக்கு அந்த விசுவாசம் இல்லை, ஆனா நீ என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். அடுத்த வசனம், புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் நான் இவனை உயிரோடு எழுப்புவேன் அப்படின்றத நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இன்னொன்று சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொல்றாரு. ஆனா இந்த அம்மா சம்பந்தமே இல்லாம அடுத்த பதில் சொல்றாங்க பாருங்க, உயிரோடு இருந்து 27வது வசனம், அதற்கு அவள் ஆம் ஆண்டவரே நான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறியா அப்படின்னு நான் கேட்டார். ஆண்டவர் நான் கிறிஸ்து என்று நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டாரா? என்ன கேட்டாரு? ஆண்டவர் என்னன்னு கேட்டாரு, என்ன நீ விசுவாசிச்சுன்னா உன் மரித்தாலும் உயிரோடு அதை நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்குறாரு. இவங்க ஆமா ஆண்டவரே அவன் மரிச்சாலும் பிழைப்பான் என்கிறத நான் என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன் அப்படி தானே சொல்லியிருக்கணும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீர் கிறிஸ்து என்கிறத நான் என்ன பண்ணுறேன், விசுவாசிக்கிறேன். சம்பந்தமே இல்லாமல் என்ன பண்ணுறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, லாசரு உயிரோடு எழுந்திருப்பான் அப்படின்றத இவங்க இன்னமும் என்ன பண்ணல, விசுவாசிக்கல. ஆண்டவர் மறுபடியும் சொல்றாரு, அவனை நான் உயிரோடு எழுப்புவேன். ஆமாம், கடைசி நாட்களில் எல்லாரும் உயிரோடு தான் எழுந்திருப்பாங்க அப்படின்றாங்க. என்னை மரிச்சுன்னா, என்னை நீ விசுவாசிச்சனா மரிச்சாலும் பிழைப்பா, நீ விசுவாசிக்கிறேன். ஆமாம், நீ கிறிஸ்து என்கிறத நான் விசுவாசிக்கிறேன். ஏதாவது சம்பந்தம் இருக்கா பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. அவளுக்கு பின்னே போனார்கள். இந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டபடியே பாதத்தில் விழுந்த, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் சகோதரன் மரிக்க மாட்டான். யாரு? மரியாள். மார்த்தாள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீ இருந்தீரானால். இவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியுமா, நான் வரமாட்டேன், ஆண்டவர் என்ன பண்ணணும், வரணும். நான் வீட்லேயே உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவர் என்ன பண்ணணும், வீட்டுக்கு வந்துடணும். ஆனால் நான் சபைக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டேன், வரமாட்டேன். இவங்களுக்கெல்லாம் பாருங்களேன், வியாதியாக வீட்டில் கிடக்குறான் ஒருத்தனை, அவனை கூட்டிகிட்டு சபைக்கு வர முடியல, ஆண்டவர் இடத்துல கொண்டு வர முடியல. பக்கம்தான், ரொம்ப தூரம்லாம் இல்லை. ஆனால் உட்காந்து நீர் இருந்திருப்பியரானால் பழியெல்லாம் தூக்கி எங்கே போடுறது, பண்ணுறதெல்லாம் நம்ம பண்ணிட்டு பழியெல்லாம் தூக்கி என்ன பண்ணிடுறது, ஆண்டவர் மேலே போட்டுறது. ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த வேதனை, நான் ஜெபித்தேனே, உபவாசித்தேனே, இதெல்லாம் தூக்கி என்ன பண்ணிடுறது, ஆண்டவர் மேலே பழிய போட்டுறது. இந்த அம்மாவும் மரியாளும் என்ன பண்ணுறாங்க? அடுத்த வசனத்தை வாசிங்க. மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். அல்லேலூயா. மேலதான் சொன்னாரு, நீ விசுவாசித்தால்
காண்பாய். நீ விசுவாசிச்சுனா மரிச்சாலும் பிழைப்பான். இதெல்லாம் விசுவாசிக்கிறியா? நல்லா விசுவாசிக்கிறேன். ஆமே, நல்ல லூயா, ஸ்தோத்திரன் எல்லாம் சொல்லிட்டு இப்போ ஆண்டவர் மரித்தவனை உயிரோடு எழுப்பலான்ட்டு கல்லறைகிட்ட போய் நின்று கல்லை புரட்டுகன்றாரு. என்ன சொல்கிறாங்க? பாடி பாடி குத்துனாலும் சொல்லுங்க, பாடி பாடி குத்துனாலும் பதறு தான். ஜோமன்னு பண்ணுறேன். கடைசியில் என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ தரம் ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். விசுவாசிக்கிறியா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவர். இப்போ கல்லறை கிட்ட நின்றுட்டு கல்லை அகற்றி போடுங்கள் அப்படின்றாரு. உடனே என்ன சொல்கிறாங்க? வேணாம் ஆண்டவர், 4 நாள் ஆயிடுச்சு ஆண்டவர், என்ன ஆகும்? நாரி போகும். 4 நாள் ஆயிடுச்சு, என்ன ஆகும்? நாரி போகும். அடுத்த வசனத்தை, இயேசு அவளை நோக்கி, நான் உனக்கு சொன்னேன்ல, நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபைக்கு வரோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம், ஆண்டவரை ஆராதிக்கிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், ஆண்டவரை கனப்படுத்துகிறோம், ஆண்டவருக்கு செய்ய வேண்டியதை எல்லாம் செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லைன்னா விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. நம்முடைய விசுவாசம்லாம் எங்கே இருக்குது என்பதை நம்ம முதலாவது என்ன பண்ண வேண்டும்? யோசிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ விசுவாசித்த அப்படின்னு சொன்னா தேவனுடைய மகிமையை என்ன பண்ணுவ? காண்ப. மகிமை அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல யாரும் செய்யக்கூடாததை, இந்த உலகத்துல யாரும் செய்ய முடியாததை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்கிறது தான் என்னது? மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல எந்தெந்த காரியங்களெல்லாம் நீங்க முடியாது என்று நினைக்கிறீங்களோ அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிறது தான், அதுக்கு பேர் தான் என்னது? மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக மகிமையான காரியங்கள் இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக மகிமையான காரியங்களை விசுவாசித்து பரிசுத்தவான்கள் பெற்று கொண்டிருக்கிறாங்க. அநேக மகிமையான காரியங்கள், தங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான காரியங்களை இந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் பெற்று கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் தேவனை என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள். அல்லேலூயா. நீங்க ஒருவேளை ஆண்டவரை நேசிக்கலாம், ஆண்டவரோடு கூட நீங்க இருக்கலாம், சபைக்கு நீங்க வரலாம், ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் செய்யலாம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் குறைவு காணப்பட்டது என்று சொன்னால் ஆண்டுடைய மகிமையான காரியங்களுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்களுடைய வாழ்க்கையில வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆண்டவரை முதலாவது என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இந்த மரியாள் மாத்தாளை போல அவிசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம என்ன செய்யக்கூடாது? காணப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் பொழுது 27வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் ஜீவனுள்ள நாளெல்லாம் தங்கியிருப்பதையே நான் என்ன செய்வேன்? நாடுவேன். அவருடைய மகிமையை நான் பார்க்கும்படியாக, மகிமையான காரியத்தை நான் அனுபவிக்க அவருடைய ஆலயத்தில் நான் என்ன செய்வேன்? தங்கி இருப்பேன். அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், அவருடைய மகிமையை கண்டோம். சீசர்கள் சொல்றாங்க, அவருடைய மகிமையை நாங்கள் என்ன செய்யுங்க? கண்டோம். எத்தனை பேர் ஆண்டுடைய மகிமையை பார்த்துருக்கிறீங்க? ஆண்டுடைய மகிமைனா என்னன்னு சொன்னேன்ல, நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதான்னு சிம்பிளாக ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு வண்டியில் வந்துட்டே இருப்பீங்க, திடீர்னு யாருன்னா குறுக்கில் வருவாங்க. எப்படி தான் பிரேக் போட்டிங்க, எப்படி தான் பேலன்ஸ் பண்ணீங்க, எப்படி தான் தப்பிச்சிங்கன்னு தெரில, ஆனால் என்ன பண்ணிட்டீங்க? தப்பிச்சிட்டீங்க.
உங்களுக்கு அது ஆச்சரியமா இருக்கும். பின்பதாக அது யோசித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். மறுநாள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுதான் ஆண்டவர் செய்கிற மகிமையான காரியம். அல்லேலூயா. தாவீது சொல்றான், அந்த மகிமையை பார்ப்பதற்காக, உம்முடைய மகிமையை பார்ப்பதற்காக நான் ஆலயத்தில் என்ன செய்கிறேன்? தங்கி இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு 4 விதமான மகிமையான காரியங்களை ஆண்டவர் பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் செய்தார். அவைகள் என்னென்ன என்று சொல்லி நாம் பார்ப்போம். முதலாவது, நீங்கள் மோசேவனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது மோசேக்கு ஒரு மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்தார். அது எப்படிப்பட்டதான மகிமையான காரியம் என்று சொன்னால், யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 33வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே நான் உனக்கு செய்வேன். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது மோசே, உம்முடைய மகிமையை எனக்கு என்ன காண்பித்தருளும். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றார், உன்னை பேர் சொல்லி அழைத்து உன் வார்த்தைகளின் படியெல்லாம் நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் மோசேனிடத்துல சொல்லும் பொழுது, மோசே ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, உம்முடைய மகிமையை எனக்கு என்ன செய்யுங்க? காண்பித்தருளும் என்றார். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடக்க போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பதாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ அவன் மேல் கிருபையாய் இருப்பேன். எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்கிறேனோ இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி, நீ என் சமூகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, அங்கே கண்மலையில் நில்லு. என்ன கடந்து போகும் பொழுது என் மகிமையை உன்னால பார்க்க முடியாது. என் மகிமையை காண்பிக்க சொல்லி நீ சொன்ன என் முகத்தையும் என் மகிமையும் என்னையும் உன்னால் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆனால் நான் ஒன்னே ஒன்று உனக்கு நான் செய்வேன். நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பில் வைத்து கடந்து போகும்போது ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது எப்படிப்பட்டதான மகிமை என்று சொன்னால், அவருடைய கரத்தினால நம்மை மூடி வைக்கிறதான ஒரு மகிமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் மோசேக்கு சொல்றாரு, என் கரத்தினால நான் உன்னை என்ன செய்வேன்? மூடுவேன். என் கரத்தினால உன்னை நான் என்ன பண்ணுவேன்? மூடுவேன். அதுதான் மகிமையான காரியம். உலகத்துல எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் சரி, யாரும் இந்த வார்த்தை என்ன பண்ணதில்லை, சொன்னதில்லை. யாரும் சொன்னது கிடையாது. உங்களை நேசிக்கிறவர்கள் கூட, நான் உன்னை என் கரத்தினால உன்னை மூடுவேன், உன்னை பாதுகாப்பேன்னு கேட்டேன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, என் கரத்தினால உன்னை நான் என்ன பண்ணுவேன்? மூடுவேன். இதுல ஒரு காரியத்தை, சத்தியத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். மோசே ஆண்டவர்கிட்ட உங்க முகத்தை பார்க்கணும், உங்க சமூகத்தை நான் பார்க்கணும்னு தான் கேட்குறான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பார்க்குற? என் கரத்திலே உன்னை நான் என்ன பண்ணுவேன்? வைத்து கொள்ளுவேன். ஹல்லேலூயா. நீ பார்க்கறது மாத்திரம் நினைக்காத. என்னை நீ பார்க்கறது மாத்திரம் அல்ல, உன்னை என் கரத்தில் நான் என்ன பண்ணுவேன்? வைத்து கொள்ளுவேன். உன்னை என் கரத்தில் வைத்து நான் என்ன பண்ணுவேன்? மூடிக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் வைத்து என்ன செய்திருக்கிறாரு? மூடி வைத்திருக்கிறார். அதனால தான் சத்துரு எப்பெல்லாம் நம்மை மேற்கொள்ள வரும் பொழுதெல்லாம், சத்துரு எப்பெல்லாம் நம்மை மேற்கொள்ள வரும் பொழுதெல்லாம் அவருடைய கரம் தான் நம்மளை என்ன பண்ணிருக்குது? மூடி இருக்கிறது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது அவர் தம்முடைய கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே. என்னை நோக்கி என்ன செய்யாதே? பயப்படாதே.
பயப்படாதே என்று சொல்லுவதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், யோவானின் மீது அப்பொழுது அவர் தம்முடைய கரத்தை என் மேல என்ன செய்கிறாரு? வைக்கிறார். ஹல்லேலூயா. ஏசாயா 41:10 வாசிக்கிறோம், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதின் வலது கரத்தால் உன்னை என்ன பண்ணுவேன்? தாங்குவேன். ஹல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு மகிமையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வாரே ஆனால், முதலாவது ஆண்டவர் செய்யக்கூடிய மகிமையான காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை அவருடைய கரத்துல வைத்து என்ன பண்ணுவாரு? மூடுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை நேரத்தில் நான் கர்த்தருடைய கரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவருடைய கரம் என்னை மூடிக்கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய கரம் என்னை தப்புவித்து கொண்டிருக்கிறது, ஆண்டவருடைய கரம் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது என்கிற விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நீங்கெல்லாம் எங்க இருக்கிறீங்க? கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்ல, என் கரத்திலிருந்து ஒருவனும் உன்னை என்ன பண்ண முடியாது? பறித்து கொள்ள முடியாது. யாரும் என் கரத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன்னா அவன் என்ன செய்திருக்கிறேன்? அது வியாதியோ, வறுமையோ, போராட்டமோ, பிரச்சனையோ, சத்துரு கொண்டு வருகிறதான பலவீனங்களோ, எந்த காரியமாக இருந்தாலும் சரி, என் கரத்திலிருந்து யாரும் உன்னை என்ன பண்ண முடியாது? பறிக்க முடியாது. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற மகிமையான காரியம் என்ன தெரியுமா? அவருடைய கரத்தில் வைத்து நம்மை மூடுகிறார். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு செய்கிற மகிமையான காரியம் என்னவென்று சொன்னால், ஆகாய 2வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. ஆகாய 2வது அதிகாரம் 9வது வசனம். ஆகாய 2வது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல மோசேக்கு ஆண்டவர் சொன்னார், என் மகிமையை உன்னால என்ன செய்ய முடியாது? பார்க்க முடியாது. ஆனா ஒரு மகிமையான காரியத்தை நான் உனக்கு செய்வேன், என் கரத்துல உன்னை வைத்து நான் என்ன பண்ணுவேன்? மூடுவேன். ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அது எப்படிப்பட்டதான மகிமை என்று சொன்னால், இவ்விடத்திலே படிங்க, இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். அல்லேலூயா. எப்படிப்பட்டதான மகிமை அப்படின்னு சொன்னா, சமாதானம் நிறைந்த ஒரு மகிமை ஆண்டவர் என்ன செய்யறாரு? நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்துடைய மகிமையை நான் உனக்கு கொடுப்பேன். அது எப்படிப்பட்டதான மகிமை அப்படின்னு சொன்னா, சமாதானத்தை உனக்கு நான் என்ன செய்வேன்? கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ராத்திரியில் படுத்தா தூக்கமே வர்றதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இருதயத்தில் சமாதானம் இல்லை, இருதயத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, இருதயத்தில் இளைப்பாறுதல் இல்லை. சமாதானமாய் போய் வீட்டில் போய் படுத்து தூங்கணும்னா தூக்கமே வர்றதில்லை, நிம்மதி இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம், பலவீனங்கள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, முந்தின அந்த சமாதானத்தை காட்டிலும் இப்ப பிந்தின ஆலயத்தினுடைய சமாதானத்தை நான் உனக்கு என்ன செய்வேன்? தருவேன். சங்கீதக்காரனாகிய தாவீது 128வது சங்கீதம் 6வது வசனத்துல சொல்றாரு, நீர் உன் பிள்ளைகளின் பிள்ளையும் இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை நீ என்ன செய்வ? காண்பாய். ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, பிள்ளைகளுடைய சமாதானத்தை பார்க்கும்படியான ஒரு சமாதானத்தை ஆண்டவர் சொல்றாரு, கொடுக்கிறார். அது எவ்வளவு பெரிய சமாதானம் அப்படின்னு சொன்னா, ஏசாயா 66:12 வாசிக்கிறோம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும், சமாதானத்தை எப்படி கொடுக்கிறாரு? நதியை போல. கொஞ்சோண்டு கிடையாது, ஒரு டம்ளர்ல, ஒரு சொம்புல இல்ல, ஒரு பாத்திரத்துல, ஒரு கிண்ணத்துல இல்ல, ஒரு குடத்துல இல்ல, நதியை போல சமாதானத்தை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா.
முதல்ல கொடுக்கிற மகிமை என்னது? கரத்தினால மூடுகிறார். ரெண்டாவது சமாதானத்தை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். இப்ப மூன்றாவது வாசிங்க. உபாகமம் 5வது அதிகாரம், உபாகமம் 5வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இதோ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவத்தையும் காண்பித்தார். அது எப்படிப்பட்டதான மகிமை என்று சொன்னால், எப்படிப்பட்டதான மகத்துவமான காரியத்தை ஆண்டவர் காண்பித்தார் என்று சொன்னால், அக்கினியில் நடுவில் இருந்து உண்டான அவருடைய சத்தத்தை. இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறீங்க? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற அந்த ஒரு காரியமே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு மகிமையான காரியம். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க முடியாமல் இருக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க முடியாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மகிமையான ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு கிருபை. நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீங்கல்ல, அதுவே ஒரு பெரிய மகிமை. அல்லேலூயா. அதுதான் இந்த உபாகமத்தில் வாசிக்கிறோம். தம்முடைய தேவனாகிய கர்த்தர் தமக்கு தம்முடைய மகிமையையும் தம்முடைய மகத்துவம் காண்பித்தார். மகிமையை காண்பித்தார். அது எப்படிப்பட்டதான மகிமை அப்படின்னு சொன்னா, அக்கினியில் நடுவில் உண்டான அவருடைய சத்தத்தை கேட்டோம். தேவன் மனுஷனோட பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதை அந்நாளிலே. அப்பெல்லாம் ஆண்டவர் பேசினார்னா மனுஷன் என்ன பண்ண மாட்டானா? இருக்க மாட்டான், செத்துருவான். மோசே கூட ஆண்டவர் பேசும்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மலையில ஒரு ஆடு மாடு கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது சொன்னாரா இல்லையா? மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது, நீ அதிகாலையிலே எழுந்து இந்த மலைக்கு வந்துரு, இந்த மலைக்கு அருகிலும் சரி இந்த மலைக்கிட்டையும் சரி ஒரு ஆடும் ஒரு மாடும் ஒரு கழுதையும் ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்பார்களே அண்ணா என்ன பண்ணிடுவாங்க, மறித்து போடும். அதான் உபாகமத்தில் வாசிக்கிறோம், தேவன் மனுஷனுடைய பேசியும் அவன் உயிரோடு இருக்கிறதே அண்ணாலையில் நாங்கள் என்ன பண்ணோம், அவன் பரவாயில்லையே அவன் உயிரோடு இருக்கிறானே. இன்னைக்கு எல்லாரும் ஆண்டவருடைய சத்தத்தை நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அது எவ்வளோ பெரிய ஒரு மகிமையான காரியங்கள். உபாகமம் 5:25-27 வாசிங்க. அப்படியே தொடர்ந்து. இப்பொழுது நாங்கள் சாவேனேன், இந்த பெரிய அக்கினி எங்களை பட்சிக்குமே, நாங்கள் இன்னும் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்போமாகில் என்ன பண்ணுவோம்? இன்னைக்கு ஏன் நம்ம சாகாம இருக்கோம்? அப்பெல்லாம் ஆண்டோட சத்தத்தை கேட்டு செத்துருவாங்களாம். அவருடைய சத்தம் காதே வனாந்தரத்தை. அப்போனா அந்த சத்தம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இன்னைக்கு ஏன் ஆண்டோட சத்தத்தை கேட்டோம் நம்ம சாகாம இருக்கிறோம்னு சொன்னா, அந்த மகிமையான அந்த சத்தத்தை கேட்பதற்காக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேதுரு 1வது அதிகாரம் 17-18 வாசிங்க. 2 பேதுரு 1வது அதிகாரம் 17-18. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிற சத்தத்தை உன்னதமான மகிமையிலிருந்து அவருக்கு உண்டாகி. எங்கிருந்து உண்டாகி? எங்கிருந்து உண்டாகி? வாசிங்க அந்த வசனத்தை. இவர் என்னுடைய 17வது வசனம். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில் இருந்து அவருக்கு உண்டாகி, தேவனால் மகிமையும் பெற்றபோது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் அந்த சத்தத்தை நாங்களும் என்ன செய்தோம், கேட்டோம். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சத்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நான் பேசுகிறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் தான் பேசுவேன். ஆண்டவர் உங்ககிட்ட பேசுகிறாருன்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் உங்ககிட்ட என்ன செய்வார், பேசுவார். அல்லேலூயா. முதல்ல என்ன மகிமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டுடைய கரத்தினால நம்மை மூடுவார். ரெண்டாவது, அந்த மகிமை நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். மூணாவது, அந்த மகிமை ஆண்டுடைய சத்தத்தை கேட்க பண்ணும். ஆண்டுடைய சத்தத்தை கேட்க பண்ணும். கடைசியாக 1 பேதுரு 5:10 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 10வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தம்மை தமது நித்திய நல்ல கவனிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் கிருபை பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஹல்லேலூயா. பேதுரு சொல்றாரு, இந்த மகிமையில அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம இந்த நித்தியமான மகிமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த மகிமை நம்மை சீர்படுத்தும், இந்த மகிமை நம்மை ஸ்திரப்படுத்தும், இந்த மகிமை நம்மை பலப்படுத்தும், இந்த மகிமை நம்ம என்ன செய்யும்? நிலை நிறுத்தும். ஹல்லேலூயா. 4வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம என்ன செய்யும்? சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும். நம்ம என்ன செய்யும்? நிலை நிற்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதெல்லாவற்றையும் அனுபவிக்காமல் போனவர்கள் தான் இந்த மரியாளும் மாத்தாலும். அதனால தான் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்ற, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை என்ன பண்ணுவ? காண்பாய். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா சத்தமா சொல்லுங்க பாக்க. ஹல்லேலூயா. இந்த மகிமை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? கரத்தினால மூடும். இந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டாவது என்ன செய்யும்? சமாதானத்தை தரும். இந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? அவருடைய சத்தத்தை கேட்க பண்ணும். இந்த மகிமை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நம்மை நிலை நிறுத்தும். நான் இன்னும் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ள பைபிள்லாம் மூடி வச்சிட்டீங்க. கடைசியாக ஒரே ஒரு வசனம், 1 சாமுவேல் 12:24 வாசிங்க. கடைசியாக 1 சாமுவேல் 12:24 வசனத்தை எல்லாரும் சேர்ந்தே வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 12:24 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேல் 12:24 எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு வீட்டுக்கு போறீங்க, நீங்க எல்லாம் சிந்திக்கிறீங்க. என்னத்தை சிந்திக்க போறீங்க? என்ன சிந்திக்க போறீங்க? அவர் உங்களிடத்தில், வசனத்தை படிங்க, அவர் உங்களிடத்தில் எவ்வளவாய் மகிமையான காரியத்தை செய்தார் என்பதை இப்ப சொல்லுங்க. எதை சிந்தித்து பார்க்க போறீங்க? ஃபுல்லா சொல்லுங்க. அவர் எனக்கு செய்த மகிமையான காரியங்களை நான் என்ன செய்ய போகிறேன்? சிந்தித்து பார்க்க போகிறேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே எழுந்து நிற்போமா? ஒரு பாடலை பாடும் பொழுது நம் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நம் காணிக்கையை செலுத்துவோம். அப்படியே ஜெபத்தோடு கூட உங்களுடைய காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு கர்த்தர் இந்த நாளில் நமக்கு கொடுத்ததிலிருந்து ஆண்டவருக்கு நாம் கொடுப்போம் என்கிற அந்த சிந்தனையோடு கூட ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ மகிமையான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். அவைகளை நினைத்து, ஆண்டவரே மகிமையான காரியங்களுடைய வாழ்க்கையில் நீ செய்திருக்கிறீர், இன்னும் அநேக மகிமையான காரியங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் செய்ய போகிறீர் என்கிற அந்த விசுவாச நம்பிக்கையோடு கூட நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், என்ன மகிமையான காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறார் என்று சொல்லி. முதலாவது, கரத்தினால நம்மை மூடும். அந்த மகிமை நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். அந்த மகிமை அவனுடைய சத்தத்தை கேட்க பண்ணும். அந்த மகிமை நம்மை சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும், நம்மை நிலைநிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
மேகமே மகிமையின் மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே